ஹாய், ஹலோ. இன்னைக்கு ஜூன் 27 ஃப்ரைடே. டைம் கரெக்டாக 3:35 AM. ஸோ நீங்கள் நினைக்கலாம், யார் இவன், எதுக்கு இந்த டைமில் இந்த வீடியோ எடுக்கணும்? அதுக்கு முன்னாடி வாயில் வேசலின் தடவிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். ஏன்னா அது ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரா அன்கட் வீடியோ. நான் எதுவும் கட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் வேசலின் துடைச்சது கூட நான் கட் பண்ண போகிறதில்ல. லிப்ஸு ட்ரையாக இருந்தால் எனக்கு பிடிக்காது நைட்டில். ஸோ நைட்டில் மட்டும் நான் வேசலின் தடவுவேன். அப்புறம் பனி சம்திங் வெடிக்காமல் இருக்கும். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ எடுக்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் 1 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு ஆக்சுவலாக சுத்தமாக தூக்கம் வரலை. நான் இந்த சேனலில் போட போகிறது வந்து சிம்ப்ளி ராஜேஷ் சேனல். இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கோவிட் டைமில் நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன். பட் சேனலில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ என்றைக்குன்னு பார்த்தா நல்லா ஞாபகம் இருக்குது. February 14, 2019. ஓகே, ஸோ அப்போவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை தாட்ஸ். எனக்கு தோன்றதை பேச நினச்சேன். உலகத்தில் எது பிரச்சனை எனக்கு தோணுதோ அதை பற்றி பேச நினச்சேன். மோஸ்ட்லி ஐ டாக்ட் அபவுட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மென்ஸ் லைஃப், மேஸ்குலினிட்டி, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ அது கூல்னு நினைக்கிறாங்க. மேஸ்குலினிட்டி, ஆல்ஃபா, சிக்மா, ஆண்ட்ரூ டேட்டுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஐ டாக்ட் அபவுட் தோஸ் திங்ஸ் இன் மை வீடியோஸ். யூ கேன் see it. இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது பீப்புள் ஆர் அட் தேர் லோவஸ்ட் பாயிண்ட் இன் தேர் லைஃப். அவங்க ரொம்ப ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ராக் பாட்டமில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். சீரியஸாக அப்படிலாம் இல்லை. லைஃப் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, காட்ஸ் கிரேஸ். பட் எதுக்கு நான் இப்போ இருக்கிறேன்னா, இட்ஸ் ஸ்டில் த சேம் எமோஷன். ராக் பாட்டம் ஃபினான்ஷியலாக அந்த மாதிரி இல்லை, பட் எமோஷ்னலி ஐ ஃபீல் லைக் ஐ எம் இன் ராக் பாட்டம். ஏதோ நான் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அதால் எனக்கு தூக்கமும் சரியாக வரல. ஓகே, பாதி பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ ஜஸ்ட் ஃபிகர்ட் அவுட். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு நான் தூக்கம் வரல, இன்சோம்னியா அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு டே உருப்படியாக இல்லைனாலும், அந்த டேயில் நான் எதுவும் அக்காம்ப்ளிஷ் பண்ணலனாலும் எனக்கு தூக்கம் வரதில்லை. ஸோ திஸ் வாஸ் த காமன் திங் ஐ நோட்டிஸ்ட். ஓகே, ஸோ அதனால தான் ஜஸ்ட் யோசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இஸ் நாட் ரியலி குட் டு மீ. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ப்ராப்பராக ஜிம் ரொட்டீன் ஒன்று போயிட்டுருந்தேன். அதில் ஒரு விஸ்டம் டீத் ரிமூவ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 1 வீக் ஆச்சு. அது சரியாக 2வது வீக் போனால் அதோடய இம்பேக்ட் இன்னும் இருந்தது. என்னால் தூக்க முடியல வெயிட்ஸ். அதுக்கு அடுத்த வீக் நான் ஹைதராபாத் ட்ராவல் பண்ண ஒரு ஃபேமிலி விஷயமா 2 டைம்ஸ் போயிட்டு வந்தேன். ஸோ 3 வீக்ஸ் கான். 4th வீக் இந்த வீக் நான் வந்து என் பேக்கை ஸ்ப்ரெயின் பண்ணிட்டேன். ஒரு குழந்தைய தூக்கும் போது ஆக்வர்டாக இருக்கலாம், என்னடா ஒரு குழந்தைய தூக்கி பேக்கில் ஸ்ப்ரெயின் ஆகுதான்ட்டு. பட் நான் ரொம்ப ஒரு வியர்டான ஆங்கிளில் இருந்து சைடில் இருந்து ரீச் அவுட் பண்ணி 1 ஹேண்டில் ஒரு நல்ல பொசிஷனில் தூக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு. பட் ஐ கேன் பாயிண்ட் த ரீசன்ஸ். நான் ரீசெண்டாக லைக் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே டெட் லிஃப்ட்ஸ் பண்ணுறதில்ல. லைக் லோவர் பேக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதில்ல. அது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர்னு நினச்சிட்டு எல்லா எக்ஸசைஸ்லேயும் லோவர் பேக் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லைக் ஸ்குவாட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, பார்பல் ட்ரோ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இன்க்ளைன் ரோ, பெஞ்ச் சப்போர்ட்டட் ரோஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்ச லோவர் பேக் கொஞ்சம் இட் காட் வீக்கர். பட் இனிமேல் நான் தப்பு பண்ண போகிறதில்ல. நான் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பண்ண போகிறேன். அந்த தப்பு பண்ண போகிறதில்ல. ஸோ நிறைய விஷயங்கள் மைண்டில் தோணுது. ஜஸ்ட்டு அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எத்தனை பேர் பார்ப்பீங்க, அதுக்காக நான் இது பண்ணலை. ஜஸ்ட் ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி வீடியோ. பட் மெயினாக நான் பண்ண நினச்ச விஷயம், அந்த வீடியோ கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல நினச்ச விஷயம் என்னென்னா, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் எனிமோர். நிறையா பார்த்துட்டேன்.
நிறையா துரோகம், நிறையா பேக் ஸ்டாபிங், நன்றி கெட்டத்தனம், ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ், பேட் ஃப்ரெண்ட்ஸ், அக்லி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். நிறைய பீப்புளோட எல்லா சைடையும் பார்த்துட்டேன். எனக்கு இப்போது 28 வயசு ஆகுது கரெக்டாக. லைக் லாஸ்ட் வீக் தான் என் பர்த்டே போச்சு, June 16. ஐ திங்க் த்ரூ அவுட் அவர் லைஃப் நாம் எல்லாருமே ஒரு முகமூடி போட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு வீட்டில் பிறக்கிறோம். அப்பா அம்மா சொல்கிறது தான் வேர்ல்ட் வியூ. அவங்க சொல்கிறதுலாம் சரி தப்பு. அவங்க சேர்த்து விட்றது தான் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் அவங்க சொல்லித்தர காரணம் தான் நம்மளோட வாழ்க்கை ரியாலிட்டி எல்லாமே இருக்கும்போது, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ், கொஞ்சம் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க, லைக் நான் ஏன் இதை பண்ணணும், வாய்ன்ற கொஷினை கேட்குறவங்கள மட்டும் இந்த சொசைட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். எப்பயுமே எங்கள் வீட்டில் என்ன ஏதோ ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி பார்ப்பாங்க. மற்றவங்களோட நான் ஒரு மாதிரி வியர்டாக திங்க் பண்ணுறேன்னு யோசிப்பாங்க. பட் ஐம் ஜஸ்ட் அ பர்சன் ஹூ ஆஸ்க் ஒய். நான் ஏன் இதை பண்ணணும்னு நான் கேட்குற ஆள், அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் ஆக்சுவலி அ சிம்பிள் பர்சன். யாரும் எனக்கு ஏன் இது செய்யலை, எல்லோரும் இதை பண்ணணும். சில பேர் ரொம்ப என்டைட்டில்டாக இருப்பாங்க. நான் அந்த மாதிரி பர்சனே கிடையாது. நான் பண்ணுறது எனக்கு, அவ்வளோதான். யாரையும் நான் ப்ளேம் பண்ணுற ஆள் கிடையாது. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, திஸ் இஸ் த திங். இதால் தான் வீடியோ எடுத்தேன். ஐ திங்க் ஐ கேன் டூ மோர் தென் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ். அப்போ நான் நல்ல நிலைமையில் தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. என் நிலைமையில் இருக்க பல பேர் அடிச்சுப்பாங்க. வீட்டில் இருந்தால் வேலை செய்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்பா அம்மா கையில் தான் சாப்பிட்றேன், பைக் இருக்குது, ஜஸ்ட் ஹாப்பி லைஃப் எல்லாமே இருக்குது. எல்லாம் ட்ரீம் லைஃப்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அதுதான் இருக்கேன். பட் திங் என்னென்னா, என்னால் இதை விட அதிகமாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. லைக் டூ லாட் ஆஃப் திங்ஸ், say a lot of things, meet lot of people, make connections. நிறைய விஷயங்கள் லைஃப்பை கொஞ்சம் பெரிய சைஸில் வாழ முடியும்னு எனக்கு தோணுது. டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். நான் யாரையும் இது பண்ணி சொல்லலை, என்னை தூக்கி சொல்லலை, அப்படி தான் நினைக்காதீங்க. ஐம் பியாண்ட் தட் பாயிண்ட். அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், லைக் வாட் ஆர் த திங்ஸ் லைஃப் கேன் ஆஃபர். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும், வெளியே இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கனவுகள், வா அப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. என் பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை என்னால் அட்டெயின் பண்ண முடியும்னு தோணுது. லைக் த சர்டன் திங், சர்டன் கார், சர்டன் லைஃப் ஸ்டைல், சர்டன் பிளேசஸ் போய் பார்க்குறது, இப்போ இருக்கிறத விட பெட்டராக பண்ண முடியும்னு தோணுது. அதுக்கான பொட்டென்ஷியல் என்கிட்ட இருக்குது. அது இருந்துக்கிட்டு அது பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ எங்கள் பிரச்சனையாக இருக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, முதல்ல எத்தனை பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் புரியுதான்னு தெரியல. ஹார்டஸ்ட் திங் என்னென்னா, உன் பொட்டென்ஷியல் தெரிஞ்சு அதை நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறது ஹார்டஸ்ட் திங். இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு தோணும், நான் எல்லோரும் மாதிரி சாதாரணமாக இருந்துட்டு போயிடலாமே. சாதாரண இந்த சென்ஸ் ஒய்ன்னு கேட்காம, ஜஸ்ட் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு செஞ்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஷீப்பாக இருந்துட்டு போகலாமே. நிறைய விஷயங்கள் என்னால் இங்கே ஓப்பனாக பேச முடியுமான்னு தெரியல. டிமானிட்டைஸ் ஆகிடும். டிமானிட்டைஸ்ன்ற பாருங்கள், இது ஏதோ மானிட்டைஸ் பண்ண மாதிரி. சென்சார் ஆகிடுமா, காப்பிரைட் ஆகிடுமா, இல்லைனா ஏதாவது ஃபேக்ட் செக்கிங் அது இதுன்னு பண்ணுவாங்களான்னு தெரியல. சர்டன் திங்ஸ் ஐ கான்ட் டாக். பட் பிரச்சனைனா, லைஃப் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் பிரச்சனை. என் பிரச்சனையே அதுதான். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்ட் லைஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் நான் இருக்கிற ஊரோட சென்டரில் கூட நான் இல்லை. இட்ஸ் அ டவுன். என்ன ஊருன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல. பட் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. மை சிட்டிலேருந்து நான் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இட்ஸ் லைக் ஆஃப் வில்லேஜ். அந்த மாதிரி ஒரு செமி ரிட்டையர்ட் லைஃப். நத்திங் ஹேப்பன்ஸ் ஹியர். ஜிம்முக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். வீட்டில் வேலை செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போயாவது போய் வீக்கெண்டில் பார்ப்பேன், பைக் எடுத்துகிட்டு போயிட்டு, அவ்வளோதான். பட் நத்திங் ஹேப்பனிங் ஹியர். எனக்கு கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கணும்னு தோணுது லைஃபு. அப்புறம் லைக் என்கிட்ட சில டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் வாட் டு டூ, ஹவு டு டூ. ஏன் இதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, என்னை சுற்றி இருக்க பல பேர் அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் அவங்க லைஃப் எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
டைரக்ஷன் திங்க் பண்ணியிருக்கேன், த வே ஆஃப் திங்கிங் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. நிறைய பேர் அவங்களும் முன் வந்து என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இப்போ அதால் என்னென்னா, அதை என்னால் பெருசாக பண்ண முடிஞ்சால், வாட் இஃப் ஐ கேன் இன்ஸ்பயர் thousands of people, lakhs and millions of people with my voice, with my character, with my personality, with my integrity. பிகாஸ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதவன், கீழே மாதிரி பண்ணுறவன், இவனுங்க தான் வந்து இப்போ ஃபோர் ஃப்ரண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. லைக் த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் செலிபிரிட்டிஸ் யூ டாக், தீஸ் ஆர் காம்ப்ரமைஸ் பீப்புள். எல்லாரையும் சொல்லலை, பட் most of the people who are in the top, அவங்க எல்லாருமே compromised. They can be bought. எல்லாருமே ஒரு compromised people with no spine, who don't believe even a single word of what they are saying. Selfish. இப்போ நான் அப்படிலாம் இல்லை, நான் யோகியனா, அதை என்னால் சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நான் யோகியன்தான். பட் தெரியல சுச்சுவேஷன் அவங்கள எப்படி மாற்றணும், என்ன மாற்றாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அவங்கள அப்படி தான் நினைப்பாங்க. ஐ நோ தேட். ஐ டோன்ட் நோ மேன், இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் டு ஆன்சர் ஆல் தீஸ் திங்ஸ் அட் திஸ் டைம் ஆஃப் த நைட். பிரச்சனை என்னென்னா, இப்போ எனக்கு தூக்கம் வரலை, பேக்கு பயங்கரமாக வலிக்குது, ஸ்ப்ரெயின் ஆனது. நேற்று போய் நான் ஆர்த்தோவை பார்த்தேன். சைட் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டேக் ரெஸ்ட், ஒரு வீக்கில் சரி ஆகிடுன்னு சொன்னார். பட் இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாத டைம், வீட்டை விட்டு போக முடியாத டைமில் தான், லைஃபோட லோவஸ்ட் பாயிண்டில் தான் ஒரு பேர்ட்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிச்சு. லைஃபோட லோவஸ்ட் பாயிண்டில் தான் ஒரு ரியலைசேஷனே கிடைக்கிது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கும் போது நம்மளால் தாட்ஸை ரீகலெக்ட் பண்ணி யோசிக்க முடியாது. பட் இந்த மாதிரி டைமில் what the hell are you doing? என்ன நடக்குது? உலகம் ஒரு blank ஸ்பேஸ், அதில் மிதக்கிற ஒரு பாறை, அதுக்கு பூமின்னு ஒரு பேர், அதில் குரங்குலேருந்து உருவான ஒரு உயிர்நீ. தட்ஸ் ஆல். என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? வாட் இஸ் த ரீசன் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்? வாட் இஸ் த ரீசன் பியாண்ட் திஸ் லைஃப்? ஐ மீன் ஜஸ்ட் why லைஃப்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டுருக்கு. இது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல, ரேண்ட் மாதிரி இருக்கா, என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல. பட் த திங் இஸ் திஸ், எதுக்கு நான் இதை வீடியோ ஆரம்பித்து 13 நிமிஷம் ஆச்சு, இன்னி வரைக்கும் எதுக்கு நான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லலை. ஸோ எதுக்கு இந்த வீடியோ ஆரம்பித்தேன்னா, நான் வந்து நாளையிலேருந்து ஒரு 100 days கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். Day 1லேருந்து Day 100 வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணலான்னு இருக்கேன். த்ரூ அவுட் த டே நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், இப்போ என் பேக் வேறு இன்ஜுரி ஆகிருக்கு, அதை எப்படி ரீஹேபிலேட் பண்ணுறேன், பாக்ஸிங் எப்படி ட்ரெயின் பண்ண போகிறேன் வீட்டிலையே, சான்ஸ் கிடச்சா ஃப்ரெண்ட்ஸோட MMA ட்ரைனிங், கிராப்லிங், என்ன என்னால் முடியுதோ எப்படி நான் பண்ண போகிறேன், எப்படி என் லைஃப் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரேன், ஒரு ஆர்டர் கொண்டு வர போகிறேன், முதல்ல என் தொப்பையை எப்படி குறைக்க போகிறேன். ஜஸ்ட் ரெகுலர் என்ன சொல்லுவாங்க, அதை கேஷுவல் லிஃப்டர், ஜஸ்ட்டு சும்மா ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே வரவன் தான். சீரியஸாக எடுத்திருக்கேன் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில், அப்போ நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது. இப்போ ஜஸ்ட் ஜிம்முக்கு வரேன், அவ்வளோதான். பியாண்ட் தட் ஒன்றும் கிடையாது. தொப்பை வர நல்லா தள்ளிடுச்சு. ஸோ எப்படி நான் தொப்பையை குறைச்சிட்டு 100 days என்னால் முடிஞ்ச ஒரு பெட்டர் ஷேப்புக்கு வரப்போகிறேன், அது ஒர்க்கு, அது இல்லாமல் ஜென்ரல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸ் அலாங் த வே. ஸோ இதை தான் நான் பண்ண போகிறேன். பெருசாக எடிட்லாம் பெருசாக பண்ண போகிறதில்ல. சொல்லப்போனால் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்டபிலிட்டி திங் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன் யூடியூப்பை. ஸோ அதான் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ அதான் பிளான். என்னால் சுத்தமாக தூங்க முடியல, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். மேபி நான் இப்போ இந்த ப்ராமிஸ் எடுத்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணனால ஐ திங்க் ஐ கேன் ஸ்லீப் a little bit better. So that's all guys. I'm just a man sharing my thoughts on the internet to random people. See you soon. See you tomorrow. Bye.